வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய கௌதம் உன்னை கோர்ட்டில். சந்தியா ஒரு கணம் பயந்தே போய்விட்டாள். சாலையின் எதிர்பக்கத்து நடைபாதையில் கையில் பிரீஃப் கேஸுடன் வயதான ஒரு மனிதனிடம் பேசியபடி நின்று கொண்டிருந்தான் கௌதம். சிரித்து பேசி ஆளை மயக்கி தன் வலைக்குள் போட்டுக்கொள்வதில் அவன் அசகாய சூரனாயிற்றே. பாவம், யாரோ ஒரு பெரியவர் இவனது பேச்சை கேட்டு ஏமாந்து போகப் போகிறார். ஆமாம், இவன் எப்போது அகமதாபாத்திலிருந்து வந்தான்? சென்னையில் இவனுக்கு என்ன வேலை? ஏன் வந்தான்? வினாடியில் மனதிலே பல கேள்விகள். விடை தெரியாத ஒரே குழப்பம். பாம்பை கண்டுவிட்டது போல பயத்தில் அவளது நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. நல்ல வேளை, அவள் போக வேண்டிய பஸ் வந்து விட்டது. சற்றென்று கூட்டத்தில் கலந்து கரைந்து போனாள். ஜன்னல் ஓரமாக ஒரு இருக்கை அவளுக்கு அன்று அதிசயமாக கிடைத்துவிட்டது. மெல்ல மறுபக்கத்து சாலையை பார்த்தாள். பெரியவருடன் பேச்சை முடித்துக்கொண்டு வலது கையால் தன் டையை சரி செய்தபடி அவன் போக வேண்டிய பஸ்ஸை பிடிக்க வேகமாக நிலையத்தை நோக்கி திரும்பி வந்து விட்டான். பஸ் நகரத் தொடங்கியதும் அப்பாடா என்றதொரு நிம்மதி அவளுக்கு. கௌதம் அவளை மறுநாள் கட்டாயம் அலுவலகத்தில் வந்து சந்திப்பான். அதை நினைக்கும் போது நெஞ்சை பாறாங்கல் அமுக்குவது போன்றதொரு அழுத்தம். கௌதம் என்ற இந்த பாவியால் தானே அவளது வாழ்க்கை சீர்குலைந்து போனது. இவை ஓரத்தை கண்ணீர் நனைப்பதை உணர்ந்தாள். தன்னந்தனை ஆக்கிவிட்டோம் என்று தன் மீதே ஏற்பட்ட அனுதாபத்தில் பொங்கி எழுந்த அழுகையை அடக்கி கொண்டாள். இனி எத்தனைதான் அழுது பயன்? போன அப்பா திரும்ப போவதில்லை. இரண்டாவது முறை அப்பாவுக்கு மாரடைப்பு வந்ததற்கு தான் காரணம் என்றதொரு குற்ற உணர்வு அவளை சதா வருத்தி கொண்டு இருந்தது. சின்ன வயதிலேயே தாயை இழந்துவிட்டவள் சந்தியா. பல காரணங்களை முன்னிட்டு நாராயணன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. இளம் வயதில் உதவியாக்கி தம்பியுடன் வாழ வந்த அத்தை கோதைதான் அவளை வளர்த்து ஆளாக்கியவள். இன்னமும் அவளுக்கு துணையாக அவளை கவனித்து கொள்கிறவள். அப்பாவை விட சில வயது மூத்தவள் அத்தை. கொஞ்சம் காலமாக அவள் ரொம்பவே உடல் ஒடுங்கி விட்டிருந்தாள். நாராயணன் போனதற்கு நான் போயிருக்கலாம். அவனுக்கு சாகர வயசா? 55 வயசில் அரை நொடியில் எவன் வந்துட்டானே என அடிக்கடி புலம்பிக் கொண்டிருந்தாள். அத்தை புக்ககத்திலிருந்து கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருந்தாள். அதிலிருந்து வந்த வெட்டி பணம், நாராயணனின் சம்பாத்தியம், சந்தியாவின் சம்பளம் எல்லாவற்றையும் சேர்த்து பிடித்து குடும்பம் ஓரளவு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது குடும்பத்தை சீராக நடத்தி போக கோதை மிகவும் சிரமப்பட்டாள். எத்தனையோ தேவைகளை அவர்கள் இருவரும் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. அப்பா வங்கியில் கூட்டு பெயரில் போட்டு வைத்திருந்த சேமிப்பு அனைத்தும் அவரது ஆஸ்பத்திரி செலவிற்கும் கடைசி காரியங்களுக்கும் செலவாகி போயின. முன்பிருந்த ஒண்டி குடத்தனத்திலேயே தொடர்ந்து வசித்து கொண்டிருந்தால் வாடகை அவர்களது கழுத்தை இருக்காது. அங்கே இனி வசிக்க முடியாது என்ற நிலை வந்ததும் தான் அப்பா சாந்தோம் பகுதியில் இருந்த பெஞ்சமின் குறுக்கு தெரு என்ற அந்த சந்துக்குள் இருந்ததொரு சிறிய தனி ஓட்டு வீட்டை வாடகைக்கு எடுத்து இடமாறி விட்டிருந்தார். நெடுஞ்சாலையின் குறுக்கே ஓடியதொரு தெருவுக்கு இடையே நீண்டதாக அமைந்ததொரு நெருக்கமான சந்து அது. முன்னால் வசித்த திருவல்லிக்கேணி சுந்தர வீராட்சி தெருவை விட இது ஒன்றும் அதிகம் மோசமில்லை. விடியற்காலையில் சாந்தோம் கடற்கரை வரை நடந்துவிட்டு வர முயன்ற அப்பா சில சமயம் எதிரில் வந்த எருமை மாடுகளுடன் முட்டிக்கொள்ள நேர்ந்தது. இரவு வேளைகளில் மாடுகளை தெருவிலே கட்டி போட்டு விட்டிருந்தனர் அதன் சொந்தக்காரர்கள். அதன் பயன் கடற்காற்று சாண நாற்றத்தை அள்ளி கொண்டு அவ்வப்போது கூடத்திற்குள் புகுந்தது. மின் விசிறிய சுழல விடாது தூங்க முடியாத அளவு கொசுக்களின் தொந்தரவு. பரவாயில்லை, இங்கே கொசுக்கள் மட்டும்தான் காதில் பாடி கழுத்தில் உட்கார்ந்து ரத்தம் உறிஞ்சி துன்புறுத்தின. அந்த பழைய வீட்டில் அக்கம் பக்கத்தவர்கள் அவளை பற்றி இதயத்தில் இரத்தம் வழிய குத்தி குதிரைய பேசிய வம்புகள் அப்பப்பா. அங்கே வந்து குடியேறிய சில மாதங்கள் தான் ஆகிவிட்டிருந்தன என்ற காரணத்தினாலோ அக்கம் பக்கத்தவர்களுக்கு நின்று பேச நேரமில்லாது அவரவர்கள் வீட்டு வேலை தலைக்கு மேலிருந்த காரணத்தினாலோ கொசு தொல்லையையும் சாண வாசனையையும் அனுபவித்து கொண்டு அவளால் அமைதியாக வாழ முடிந்தது. அந்த அமைதியை குலைக்க வந்தவன் போல
கௌதம் ஏன் சென்னைக்கு வந்திருக்கிறான்? பஸ் நின்றதும் அவள் பரபரப்புடன் எழுந்து கூட்டத்தை எடுத்து தள்ளி கொண்டு இறங்கினாள். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் அவள் நடைபாதையில் நின்று மல்லிகைப்பூ என்று கூவிக்கொண்டிருக்கும் சிறுவனிடம் ஒரு முழ மல்லிகை சரத்தை வாங்கி கொண்டு வீடு திரும்புவது வழக்கம். அப்பா அம்மா ஃபோட்டோவுக்கு பாதியை சுட்டிவிட்டு மீதியை தன் கூந்தலில் வைத்து கொள்வாள். வாழ்க்கையில் அவள் அனுபவித்த பெரும் போக பாக்கியங்களில் அது ஒன்று. மல்லிப்பூ என்று காதுரியில் கத்திய பையனின் குரலை கேட்காதவளாக அவள் வேகமாக நடந்தாள். தெருவுக்குள் புகுவதற்குள் மாலை மங்கி லேசாக இருள் பரவி கொண்டு விட்டது. சந்தின் இரு பக்கத்திலும் நிம்மதியாக படுத்தபடியே ஆசை போட்டு கொண்டிருந்த மாடுகளுக்கிடையே வேகமாக நடந்தாள். தெரு விளக்குகள் பளிச்சென்று எரிய தொடங்கின. அவளுக்கு தெரியும், அத்தை கோதை உள்ளுக்கும் வாயிலுக்கும் அதற்குள் 100 தடவை நடந்து விட்டிருப்பாள். அன்று அவள் 2 பஸ்ஸுகளை தவற விட்டிருந்தாள். வேலையை நின்று நேரே வீட்டுக்கு வர முடியாது. அவள் கடை தெருவில் சிறிது நேரத்தை கழித்து விட்டிருந்தாள். முதல் நாள் தான் சம்பளம் வாங்கியிருந்தாள். தோல்பை பர்சில் அன்றாட பஸ் செலவுக்கு போக ஒரு 10 ரூபாய்த்தாள் கனத்து கொண்டிருந்தது. அத்தைக்கு பேரிச்சு பழம் என்றால் உயிர். மாதந்தோறும் சம்பளம் வாங்கிய தினத்தன்றோ அல்லது மறுநாளோ அவள் அத்தைக்காக ஏதாவது பழம் மிட்டாய் வாங்கி கொண்டு போவது வழக்கம். எனக்கு நினைத்திருக்குதெல்லாம், பணத்தை ஏன் வீணடிக்கிற என அத்தை அன்போடு கடிந்து கொள்வாள். ஆனாலும் அவளது கண்களில் பெருமை பளிச்சிடும். அந்த சிறப்பு அங்காடியில் கொஞ்ச நேரம் எல்லா பொருள்களையும் சுற்றி பார்த்துவிட்டு ஒரு பொட்டலம் பேரிச்சம்பழத்துடன் வெளியேறுவதற்குள் அவளுக்கு பிடிக்க வேண்டிய பஸ்கள் 2 சென்று விட்டிருந்தன. வீட்டுக்கு திரும்ப நேரமானதும் ஒரு விஷயத்தில் நல்லதே. இல்லாவிட்டால் கௌதம் சென்னைக்கு வந்திருப்பது அவளுக்கு தெரியாது போய்விட்டிருக்கும். திடீரென்று அலுவலகத்தில் அவளை தேடி கொண்டு வந்து அதிர்ச்சியை தந்து விட்டிருப்பான். அவன் தந்த அதிர்ச்சியால் தானே அப்பா மாரடைப்பு வந்து இறந்து போனார். இப்போது மகளுக்கு யமனாக வந்திருக்கிறான் போலிருக்கிறது. கண்களை நீர் முற்றியது. வாசலில் வந்து நின்று கொண்டிருந்த அத்தை அவளை கண்டதும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். சந்தியா நீட்டிய பொட்டலத்தை வாங்கி கொண்டாள். படத்துக்கு பூ பொட்டலம் தான். அப்பாவையும் அம்மாவையும் நாம் மதிக்கிறதா அர்த்தமா? வெள்ளிக்கிழமை, நீயும் கொஞ்சம் தலையில் வச்சுக்கலாமே. அது ஒன்று தான் குறைச்சலாக இருந்தது. படக்கென்று சொல்ல நாக்கு துடித்தது. பாவம் அத்தை. வயது காலத்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு காவலாக இருக்கும் பொறுப்பை சுமந்து கொண்டு வீட்டை நிர்வகித்து வேலைக்கு சமைத்து போட்டு சந்தியா தன்னந்தனியாக இல்லை என்று பார்ப்பவர்களுக்கு ஒரு கௌரவ போர்வையில் வாழ வைத்து கொண்டிருந்தாள். அவளிடம் சுருக்கென்று பேசுவது நியாயமல்ல. மேலும் அந்த விவகாரத்தில் அவளுக்கு பங்கு எதுவும் இருக்கவில்லையே. சந்தியா தானே தேடிக்கொண்ட அவளம் தானே அந்த நிகழ்ச்சி. இப்படியே இருக்கிற சந்தியா, உடம்புக்கு ஏதாச்சும்? அத்தையின் குரலில் காவலை துணித்தது. உடம்புக்கு ஒன்றுமில்லை அத்தை, மனதுதான் குழம்பு போயிருக்கு. அந்த பாவி கௌதமை சித்த முன்பு பார்த்தேன். சொல்லிவிட்டு ஓவென்று அழுவேனம் போன்றதொரு துயர சுமை மனதை கனத்து கொண்டிருந்தது. நாள் முழுவதும் உழைத்து கொண்டு கிடக்கும் அந்த கேள்வியிடம் அதை சொல்லி அவளது அமைதியை குலைப்பானேன். குளியலறையில் வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன். இந்நேரம் ஆறி போயிருக்கும். குளிச்சுட்டு வந்து சாப்பிடமா? அத்தை உபசரித்தாள். பின்பக்கத்திலிருந்து வராந்தாவை ஒட்டியிருந்தது குளியலறை. துருப்பிடித்து போன தகர கதவு, இணைப்பு ஆணைகள் இழந்து ஒரு பக்கம் ஆடிக்கொண்டிருந்தது. குளியலறைக்குள் ஜாக்கிரதையாகவே கால் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் பாசி சறுக்கி மண்டை டபாலாக்கிவிடும் என்ற நிலை. அத்தை என்ன செய்வாள் பாவம்? வாரத்துக்கு ஒரு முறை அவகாசம் கிடைக்கும்போது சுரண்டி தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறாள். அவளது குளியலை கிணற்றடியில் வாளியில் நீரை இழுத்து தலை மீது ஊற்றி கொண்டு வேகமாக முடித்து கொண்டு விடுவாள். பக்கத்து வீட்டு அம்மா மதில் சுவரை தாண்டி ஏதாவது விசாரித்தால் பேசிக்கொண்டே அவள் குளியலை முடித்து கொள்ள இயலும். வயது பெண் சந்தியா அப்படி குளிக்க இயலுமா? வாளியில் நிறைத்து வைத்திருந்த சுடு தண்ணீர் நன்றாக ஆறிவிட்டிருந்தது. கேஸ் அடுப்பிலே அவளுக்காக அத்தை மிகவும் சிக்கனமாக ஒரு குண்டான் அளவு காய்ச்சி பச்சை தண்ணீருடன் பதமாக விளாவி தயாராக வைத்திருக்கிறாளே, அதுவே பெரிய காரியம். அவசரமாக குளியலை முடித்து கொண்டு
பொடியில் காய போட்டிருந்த வாயில் சேலையை இழுத்து உடுத்தி கொண்டு கூடத்திற்குள் வந்தாள். காலையிலிருந்து தலையை சுமையாக கனத்த கொண்டையை அவிழ்த்து கூந்தலை முதுகில் புரள விட்டு கொண்டாள். விரைவாக முடியை சீவி பின்னலிட்டு கொண்ட போது அந்த நினைவு நெஞ்சை உறுத்தியது. மயில் தொகை போல அடர்த்தியான கூந்தல் உனக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் தந்தையை நான் பார்க்க வந்தபோது நீ சமையல் அறையிலிருந்து வெளியே எட்டி பார்த்தாய். அன்று ஞாயிற்றுக்கிழமை. தலைக்கு குளித்துவிட்டு ஈர முடியை காய அப்படியே முதுகில் பறித்து விட்டு கொண்டிருந்தாய். இடைவரை முதுகில் பரவி கிடந்த முடியைத்தான் முதலில் நான் பார்த்தேன். பின்னர் முகத்தை பார்த்தேன். அவ்வளவுதான். ஆள் நான் அவுட். வரிசை பற்கள் தெரிய சிரித்து அவளை பேச்சிலே மயக்கியவன் கௌதம். கூடத்து தரை மீது அத்தை சாப்பிட தட்டை வைத்தாள். அதற்கு மேல் தாமதிக்க முடியாது. நெற்றில் குங்குமம் புட்டொன்றை பளிச்சென்று வைத்து கொண்டாள். கைகளை கழுவி துடைத்து கொண்டு அலமாரிக்குள் அடக்கமாக இருந்த காமாட்சி விளக்கை எரிய விட்டாள். ஊதுபத்தி ஒன்றை கொளுத்தி அப்பாவும் அம்மாவும் ஜோடியாக காட்சி தந்த படத்தின் சட்டத்தின் இடுக்கில் சொருகினாள். கை கூப்பி அவர்களை வணங்கிவிட்டு தட்டெதிரில் உட்கார்ந்து கொண்டாள். கடஞ்சக்கீரை உனக்கு பிடிக்கும்னு ஒரு கத்தை வாங்கி சமைச்சிருக்கேன். கெட்டி பருப்பும் ரசமும் தான் செய்ய முடிஞ்சது. முன்னை போல எனக்கு ரொம்ப நேரம் அடுப்படியில் நிற்க முடியறதில்லை. தண்ணியும் சோறும் போட்டால் கூட போதும் அத்தை. ஏன் எனக்காக பாடுபடுறீங்க? உனக்கு ஒரு ஒழுங்கு செய்ய முடியாதபடி நாராயணன் போயிட்டான். உன்னை ஒருவன் கையில் பிடித்துவிட்டு கண்ணை மூடணும்னு ஆசைப்படுகிறேன். பருப்பு சோறு தொண்டைக்குள் சிக்கிவிட்டது போன்று வேதனையில் துவண்டு போனாள் சந்தியா. அப்பா அப்படிதான் எண்ணி அவளுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்ய போக அது நிலை என்னவாயிற்று? அவசரமாக சாப்பாட்டை முடித்து கொண்டு எழுந்து விட்டாள். நல்லாவே நீ சாப்பிடலை. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. தலைவலி லேசாக இருந்தால் மாத்திரை ஒன்று போட்டுக்கோ. அமிர்தாஞ்சன் கொஞ்சம் எடுத்து பொட்டிலே தடவிக்கோ. படுக்கும் முன் மறக்காமல் பால் சாப்பிடு. உடம்பு நாளுக்கு நாள் குச்சியாக போயிட்டுருக்கு. அப்பாவை நினச்சி வேதனைப்படுற. நானும் தான் தினமும் ஒரு பாட்டம் அழறேன். என்ன பயன் சொல்லு? தழுதழுத்தாள் அத்தை. அதெல்லாம் ஒன்றுமில்லை அத்தை. இன்னைக்கு அலுவலகத்திலே ஏகப்பட்ட வேலை. நாளைக்கும் மறுநாளும் விடுமுறை இல்லையா? சனிக்கிழமை அலுவலகம் உண்டே. ஏன் நாளைக்கு லீவு? அலுவலகம் தொடங்கி 25வது ஆண்டு விழா. சாயங்காலம் ஒரு மீட்டிங் இருக்குது. நான் போக போகிறதில்லை. போக வேணும்னு கட்டாயம் இல்லை. சொல்லிக்கொண்டே கூடத்து விளக்கை போட்டுவிட்டு ஜமுக்காலத்தை உதறி தரை மீது விரித்தாள். தலையணியை தூசி தட்டி போட்டுக்கொண்டு விளக்கை அணைத்து விட்டு தோப்பென்று அதன் மீது சரிந்தாள். அத்தை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. குரல் கொடுத்தாள். முதலில் பாலை சாப்பிடு. அத்தை பால் டம்ளருடன் வேகமாக உள்ளே வந்தாள். தெருவில் நேர்ந்து கொண்டிருந்த குழல் விளக்கு வெளிச்சம் ஜன்னல் வழியே அறையை நிறைத்து கொண்டிருந்தது. பாலை ஒரே வாயாக விழுங்கிவிட்டு டம்ளரை அத்தையிடம் கொடுத்துவிட்டு போர்வியை தலைவரை இழுத்து வழியை விட்டு கொண்டாள். விசிறியை போட்டுக்க மறந்துட்டியே. சித்த நேரத்தில் குசாப்பிடுமே. ஆதங்கத்துடன் அத்தை மீன் விசிறியை சுழல செய்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கோடை காலத்து வெம்மை கூரையை பொத்து கொண்டு மின் விசிறி காற்றுடன் அனலாக அறைக்குள் தவழ்ந்தது. வாசலில் அடிக்கொரு தடவை எச்சில் இலைக்கு சண்டையிடும் தெரு நாய்களின் குறைப்பை தவிர வெகு விரைவில் அந்த சந்தியிலிருந்து அத்தனை வீட்டவர்களும் படுக்க போய்விட்டனர். டிவி வைத்து கொள்ள பெரும்பாலான வீட்டவர்களுக்கு வசதி இருக்கவில்லை. நாள் முழுவதும் உடலை கசுக்கி பிழிந்து கொண்டு உழைத்துவிட்டு வீடு திரும்பும் தொழிலாளிகள் நிறைந்த சந்து. மெலிதாக இங்கும் அங்கும் சில வீட்டிலிருந்து ஒழித்த ரேடியோ ஐசை தவிர மனிதாரவம் 9 மணிக்குள் அடங்கி போய்விட்டிருந்தது. அத்தை பாயை விரித்து படுத்தால் 5 நிமிடத்தில் ஆழ்ந்து உறங்கி போய்விடுவாள். கூடத்திலிருந்து சன்னமான குரட்டை ஒளி எழுப்பி கொண்டிருந்தது. தெருநாய்கள் கூட ஓய்ந்து வேறு இடங்களுக்கு ஓடிவிட்டிருந்தன. தெருவே தூங்கிவிட்டது போன்றதொரு அமைதி. ஆனால் அவளுக்கு உறக்கமே வரவில்லை. டிராகுலா போல் சிங்கப்பற்கள் நீண்டு தெரிய கௌதம் சிரித்து கொண்டு நிற்பது போன்றதொரு பிரமையில் கிழிகிட்டு போய் எழுந்து உட்கார்ந்தாள். அப்பா, என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்களே ஓவென்று அலறி புலம்ப வேண்டும் போன்றதொரு துன்பம் தொண்டையை அடைத்தது. மறுபடி தலையணி மீது சாய்ந்து கொண்டாள். முத்துக்கள் போன்ற கண்ணீர் துளிகள் குபுகுபுவென்று தலையணி மீது கொட்ட அவள் ஓசைப்படாது அழுதாள். தனது அறியாமையை எண்ணி நினைத்து நெஞ்சு நொறுங்கி கண்ணீர் விட்டாள்.
இனி எப்படி வாழப் போகிறோமோ என்று இனம் காண முடியாத தன் வருங்காலத்தை எண்ணி வருந்தி விசுமினாள். ஒரு சிறிதளவு இருந்த மன அமைதியை கூட சிதறடிக்க வந்து விட்டிருக்கும் கௌதமை எண்ணி பயத்தில் கலங்கி அழுதாள். ஆமாம், அழுவதை தவிர அவளுக்கு வேறு மார்க்கம் ஏதும் கிடையாதா? அப்பா உயிருடன் இருக்கும்போதே அவளை பயமுறு பதற செய்த கௌதம் கடங்காரன் இப்போது அவளை ஆட்டி படைக்கப் போகிறான். பெண் என்ற பூமிதனில் பிறந்துவிட்டால் மிக பிழை இருக்குதடி தங்கமே தங்கம். பாரதி எழுதி வைத்து போனது யுக யுகமாக உண்மையாகவே இருக்கப் போகிறதா? பெண் என்ற படைப்பிற்கு அத்தனை மட்டமான தகுதியா? பலவும் எண்ணி உற்சாகமின்றி வெகு நேரம் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள்.